ஹலோ ஹலோ ஆல்ரெடி ஏரா இந்த கச்சேரி மட்டும் தாங்க இலவசம். விஜயவாழ் பெருமுடி மக்களே, இதுல சுதி பதினஞ்சுனா அங்க பாத்துக்கலாம். நமக்காக ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய வில்லுப்பாட்டு குழு, அவங்க தயாராக இருக்காங்க. நம்மளும் தயாராகிடுவோம். அருங்க ஆரம்பிச்சிடலாமே. சாமி கும்பிட்டுருவோமா? இங்கே இருக்கு விஜய் குங்குமம் இருக்கு. சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம். கச்சேரி ஆரம்பிச்சிடலாமா? போய் கச்சேரியை பண்ணுங்கப்பா. அப்புறம் பிரியாணி போடுறதா போடுறதாப்பா. நாங்க சாப்பிடாம யாரும் சோத்துல கை வைக்க கூடாது. சாப்பிடும் இங்கே அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கும் விஜயவாழ் தமிழ் மக்களே, பெருமக்களே, மோகன், உங்களுக்கே அநியாயம் இல்ல. வந்ததே 4 பேர் தான். ஆமா கார்த்தி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு கார்த்தி. எங்க இதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? தேசமே கால் பின்னாடி கடல் இருக்கா? ஆமா இருக்கு. அதுல அளவு இருக்கா? அப்பா இருக்கு. எல்லாம் சொல்லணுமா? ஆமா, அதனாலதான் சொன்னேன். ஆஹா, ஓஹோ, ஆரம்பிச்சலாம். தந்தத்தும் என்று சொல்லியே வில்லிசை பாட. ஆமா, வில்லிசை பாட. தமிழ் மொழியே தந்தனம் என்று சொல்லியே வில்லிசை பாட. ஆமா, வில்லிசை பாட. தந்தனம் தமிழ் மொழியே வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம். அட வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம். முன்னர் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம். முன்னர் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. அதாகப்பட்டதே ஆமா இன்றைக்கு ஆமா எல்லாத்துக்கும் ஆமாவா? ஆமா சரி, ஆமா. நம்ம எதுக்கு இங்க ஒண்ணா பண்ணிருக்கோம் தெரியுமா? எதுக்கு? ஆமா மோகன், எதுக்கு? நம்ம எதுக்கு கூடியிருக்கோம்னா, நம்ம கோஜை தமிழ் மன்றம் சார்பாக நம்ம இடத்துல எல்லாம் கூட்டு வச்சு ஒரு வில்லு பாட்டு பாட சொல்லி கத்துனாங்க, கதர்னாங்க. புரட்டாங்க. ஓ, அதுக்காக நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அந்த சேர்ந்து வந்து கச்சேரி வந்து சாயந்தரம் இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வில்லு பாட்டு பாடலான்னு பாடலானே நம்ம தமிழ் மேல ஒரு பாரத்தை போட்டு நம்ம கோஜை தமிழ் மன்றத்தின் மேல ஒரு பாரத்தை போட்டு நாங்க எழுதுன எழுத்துல பிழை இருந்தாலும் நாங்க பேசுற பேச்சுல பிழை இருந்தாலும் இந்த தமிழ்ல குறை இருந்தாலும் இப்படியெல்லாம் மன்னிச்சுக்கோங்க சாமி. எல்லாத்துக்கும் சாரி சொல்லியாச்சு. ஆமா எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிடலாமா? சொல்லிக்கலாமே. நீங்க சொல்லுங்க பாப்பா. தமிழ்ல சொல்லுங்கப்பா. சரி சொல்லிடலாமா? சொல்லிடுமா? அட வந்தேனோ, ஐயா வந்தேனோ, வந்த செல்வம் எல்லாம் கொண்டேனோ.
எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ, நான் துபாயிலிருந்து மார்க் பேசுறேன். ஹலோ மிஸ்டர் மார்க், ஹவ் ஆர் யூ? வர 1ஆம் தேதி துபாயில ஒரு கச்சேரி பண்ண முடியுமா உங்களால? 1ஆம் தேதியா? ஒரு நிமிஷம். கார்த்தி, நம்ம 1ஆம் தேதி எங்க இருக்கோம்? 1ஆம் தேதி உங்களோட ஒயிட் ஹவுஸ்ல இருக்கோம். அப்படியா? சரி, அப்ப 2ஆம் தேதி? 2ஆம் தேதி லண்டன் பக்கிங்ஹாம் பேலஸ் பேலஸ்ல இருக்க மோகன். ஓ, பேலஸ்லயா? பேலஸ் கிடையாது மோகன். பேலஸ் முன்னாடி 2 கிலோமீட்டர் தள்ளி ரோட்ல. ஓ, எப்பவுமே நான் வழக்கம் போல. ஆமா, அங்கேயே தான். சரி, அப்ப 3ஆம் தேதி? 3ஆம் தேதி உட்காரு போட்டு தூங்குறோம். சரி, மிஸ்டர் மார்க், நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். நாங்க வந்து கச்சேரி அடுத்த வருஷம் பண்ணலாமா? பண்ணலாமே. நாங்க ரொம்ப பிஸி 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 பிஸியோ பிஸி. வணக்கமும் சொல்லியாச்சு, சாரியும் சொல்லியாச்சு. நம்ம இப்ப யாரை பத்தி பாட போறோம்? வேற யார பத்தி? நம்ம குட்டிஸ பத்தி தான். பாடுவோம். பாடிடலாமே. ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லாய் நோ பாப்பா ஓப்பன் யுவர் மவுத். பாட்டி, இது குழந்தைங்க பாடுற பாட்டு. நம்ம குழந்தைங்களுக்காக என்ன பாட போறோம்? எங்க சக்தி பாடுங்க பாப்போம் உங்க ஸ்டைல்ல. பாடிடலாமே. நண்டு வண்டு சுண்டுகளா நான் சொல்றத கேப்பீங்களா? கேப்போமே. நம்ம எல்லாம் அந்த காலத்துல காலத்துல ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு? ஒரு விதமான வார்த்தை விளையாட்டு. நான் அதை ஒண்ணா சொல்றேன். அதுக்கு இணையா ஒரு கேள்வியை கேப்பீங்களா? கேட்டுடுவோம். டீச்சர் டீச்சர் கணக்கு டீச்சர் வீட்டு கணக்கு மாடி வீடு மொட்டை மாடி பனி மொட்டை வடை பனி ஆம வடை குளத்தாம கிரி குளம் விளக்கு திரி குத்து விளக்கு குமாங்குத்து. நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. 1 2 ஓடே சேச்சா நான் எதுக்கு வந்தோடனே மறந்து போச்சுங்க. அப்போ தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளிசை பாட ஆமா வில்லிசை பாட இல்லருள் தமிழ் மொழியே. ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நாக்கு சொல்ல சொல்லலன்னா இல்லைங்க, நாக்கு நல்லா சொல்ல சொல்ல சொல்ல. நீங்களே சொல்லலுங்க. நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், திரும்ப சொல்றீங்களா? சொல்லிடுவோம். வியாழக்கிழமை காலை ஒரு வயதான கிழவர் வாழைப்பழம் தோல்வழிக்கு கீழே விழுந்தார். எங்க சொல்லுங்க? விழுந்தா. அப்படி இல்லைங்க, புதுசா சொல்லுங்க. எங்க சொல்லுங்க மோகன் நீங்க. சரி சொல்லலாமா? வியாழக்கிழமை காலை ஒரு வயதான கிழவர் வாழைப்பழம் தோல்வழிக்கு கீழே விழுந்தார். ஐயோ தமிழ் வந்துருச்சுங்க. சரி விடுங்க. நாமெல்லாம் அந்த காலத்துல என்னென்ன விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா? கார்த்தி, நம்ம எல்லாம் அந்த காலத்துல என்னென்னமோ விளையாட்டு தான் விளையாண்டோம். என்னென்னமோ விளையாடுவேன். டைம் பாஸ் ஞாபகப்படுத்துறீங்க. சரி, சரி. விளையாட முடியுதா? அத பத்தி கொஞ்சம் பாடிடலாமாங்க? பாடிடுவோம். என்ன சொல்றீங்க ஆடியன்ஸ், பாடிடலாமா? எங்க அம்மா வக்கனையா கோழி குழம்பு வைப்பா, கோழி குழம்பு வைப்பா, பேரண்டு ரசம் வைப்பா, ரசம் வைப்பா, கெட்டி தயிர் செஞ்சு வகை வகையா சமைச்சு வைப்பா. ஆனா ஏன் காலு ரெண்டும் என் ஆளு ரெண்டும் இல்லைங்க மகன், காலு ரெண்டும் ஆளா? என் காலு ரெண்டும் விளையாட போகுமையா. விளையாட போகுமையா. ஆமா, பம்பரமா சுத்தி போய் நாங்க பம்பரம் தான் ஆடி நிற்போம். பம்பரமா சுத்தி போய் நாங்க பம்பரம் ஆடி நிற்போம். சரஜரமா சேர்ந்து நின்று நாங்க சடுகுடு தான் ஆடி போடுவோம். சரஞ்சரமா சேர்ந்து நின்று நாங்க தடுகுடுதான் ஆடி போடுவோம். சலசலக்கும் ஓடையில நாங்க சரசரன்னு நீந்தி வருவோம். நீந்தி வருவோம். தகதகக்கும் கூடையில நாங்க பளிங்கியத்தான் சதற விடுவோம். விடுவோம். குளுகுளுக்கும் காத்துலயும் நாங்க எது சைக்கிள் ஓட்டி விடுவோம். ஓட்டி விடுவோம். 4 காலா எடுத்து வச்சு நாங்க பச்சை குதிரையா தாண்டி நிற்போம். ஆடி நிற்போம். 10 குச்சி சேர்த்து வச்சு நாங்க
நுத்தாங்குச்சி நடத்திடுவோம். அம்மி நகத்து காத்துல தான் நாங்க பட்டத்தை பறக்க விடுவோம். தலைப்பழக்கும் வெயில தான் நாங்க நாயா உடும்பா மாறி விடுவோம். யாருமில்லா நேரத்துல நாங்க பணங்க மொப்பம் பிடிப்போம். ஊரோர வெப்ப மரத்தில் நாங்க உச்சி கிழவரையில் ஏறி நிற்போம். மதமதக்கும் மாலையிலும் நாங்க உட்கார்ந்து விளையாடியதே இல்லை. எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கோம் நம்ம. குழந்தைகளை நீங்க இதெல்லாம் விளையாடிருக்கீங்களா? வேற என்ன உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெம்பிள் ரன், Xbox. அடடா, இதுதான் உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர்களே முதல்ல உங்க குழந்தைங்களை ஃப்ரீயா விளையாட விடுங்க. அப்புறம் நம்ம சின்ன வயசுல என்னென்ன விளையாடுவோம்னு எடுத்து சொல்லி கொடுங்க. பாட்டாவே படிச்சிடலாமே இப்ப. பாடிடலாமா? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு பல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நந்தோரோ நையோரோ கருவேலங்காட்டோரோ ரத்தன சுத்தி சுத்தி பட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் முட்டை. ஐயோவே தோலத்தட்டே புழுதிதான் நம்ம சட்டை வெளிதான் நம்ம சட்டை. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அருமையா பாடி விட்டீங்களே. இப்ப பாருங்க, தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா, வில்லிசை பாட தமிழ் மொழியே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட. ஆமா வில்லிசை பாட நீ வந்தருள்வாய் தமிழ் மொழியே. சரி, குட்டீஸ பத்தி பாடியாச்சு. ஆமா ஆமா அடுத்தது என்ன? இருங்க. இப்பெல்லாம் நம்ம ரவி அடிக்கடி கச்சேரிக்கு வரதுல ஏன்னு கேட்டீங்களா? தம்பி, என்ன சங்கதி அது? ஆப்போ பக்கம் போறதால கேள்விப்படுறேன். ஓ அப்ப அதுதான் அந்த நாட்டு தான். அதேதான். பாட்டா படிக்கலாமா? பாடிடலாமே. ஆ. ஒரு வெட்டு, ஒரு பத்து. நக்கீரன் பண்ணாதீங்க. கெட்டு போனதின்னா. நம்ம பொழப்பு என்னாலுங்க. சரி அம்மா, நீங்க கொஞ்சம் எடுத்து கொடுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேருக்கு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேருக்கு உங்களை நம்பி. சரி தம்பி, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? வஞ்சி கொடி வாசனப்பட வேணும் அப்பா. பால் போய் கண்ணுன்னா பொண்ணு கொஞ்சம் ஆசைய தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். ஆமா 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 கண்ணனாயிரம் காவியம் வரும். ஆமா ஆமா கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்ணனாயிரம் காவியம் வரும். காரணம் இல்லாம பூமி இங்கே போடு. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் வீரல் பண்ணாதீங்க. வேலை கேட்டு போடுறீங்கன்னா நம்ம பொழப்பு என்னாகுமோ? சரிப்பா, இதெல்லாம் விடுங்க. விட்டுரும். ஆ, நம்ம செட்டுல ஆ, ஒருத்தர் காதல்ல ஆ, உருண்டு ஆ, உருண்டு ஓ, அடி வாங்கி ஐயோ. அடி வாங்கி அப்பா. ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. யார் ஓ, யாரு யார் அவரு யார் அவரு கேட்குமா? கேட்கும். யார் அவரு? வேற யாரு? நம்ம செல்ஃபி குள்ளதான். ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. உம்மா உம்மா செல்ஃபிக்குள்ள அட. உம்மியா உம்மா. நிறுத்துங்கப்பா. யாருன்னு சொல்லுங்க. இப்ப பாட்டு பாடிட்டு இருந்தா என்னங்க செல்ஃபி குள்ள சொன்னதுக்கு அப்புறம் சொல்லணும். உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. இங்க அவனா நம்ம கார்த்தி பத்திதான். ஓ கார்த்திகானா? சரி, நம்ம கார்த்தி காதலை எப்படி ஜெயிச்சு வந்தாருன்னு பாப்போமா? அப்பமே சரி, அவர் எப்படி தன்னோட காதலை சொன்னாருன்னு கேட்போம். ஓ அம்மாஞ்சி வேடமிட்டு தலையில் ஒரு கொண்டையிட்டு அம்மாஜி வேடமிட்டு தலையில் ஒரு கொண்டையிட்டு யார நடை போடும் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா மனசுலதான் யார் இருக்கா சொல்லம்மா நீயோ சொல்லம்மா. அப்படின்னு கார்த்தி கேட்க ஆமா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க
யார் இருந்தா உன் என்னையா உனக்கு என்னையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. ஆஹா அப்ப நம்ம கார்த்தி சும்மா வந்தாரு. சும்மா இருப்பாரா நம்ம கார்த்தி? காசு இருக்குது, பணம் இருக்குது, பலவரனு கார் இருக்குது. காசு இருக்குது, பணம் இருக்குது, பல பலனே கார் இருக்குது. பணம் இருக்குது, பலவரனு கார் இருக்குது. காசு இருக்குது, பணம் இருக்குது, பல பலனே கார் இருக்குது. வேலை செஞ்சு என்ன செய்ய சொல்லம்மா நீங்க இப்படின்னு ஒரு விட்ட போட. ஓஹோ அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? சொல்லுங்க தெரியுமா காசை வச்சு பணத்தை வச்சு பொருள் எல்லாம் வாங்கிடலாம். 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 ஆனா அறிவு உனக்கு கிடைச்சிடுமா சொல்லையா? நீயோ சொல்லையா? ஆமா, நம்ம காட்சி யாரு? இங்கதானே நிக்கிறாரு. இங்க உட்கார்ந்தா இருக்காரு. அப்ப நின்னாருங்க. ஓ, என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொல்லிட்டாரு? காசை விட்டு பணத்தை விட்டு பல பலக்கும் கார விட்டு காசை விட்டு பணத்தை விட்டு பல பழக்கம் கார விட்டு காத்தாட வந்து நின்னா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா உன் மனசுக்குள்ள இடம் உண்டா சொல்லம்மா. நீயும் சொல்லம்மா இப்படி அவர் கேட்க கேட்க இது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க உன் மனசு போதும் தீரம் போதும் அது மயக்கும் காதல் போதும். மனசு போதும் வீர போதும் மணி மயக்கம் காதல் போதும் நன் மனசுடனே வந்து நின்னா செல்லையா ஏன் செல்லையா நம்ம வாழ்வில தான் வென்றுகளா கண்ணையா. நம்ம வாழ்க்கையில கண்ணையா இப்படியா கார்த்தி ம். காதலையும் ஜெயிச்சு ஜெயிச்சு. வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு ஜெயிச்சு. சொந்த பந்தங்களையும் ஜெயிச்சு ஜெயிச்சு. இங்க வந்து நம்ம வட பாடிட்டு இருக்கிறாரு. ஆஹா அவருக்கு ஒரு ஓப் போட்டுலாமா? எல்லாம் உள்ள அடிக்கிறாங்க தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா, வில்லிசை பாட இந்த தமிழ் மொழியே கண்ணனோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமாம் வில்லிசை பாட வந்தது போய் தமிழ் மொழியே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம் ஆமா அட வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம் முன்னர் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், முன்னரை தந்து வாழ்த்த வேணும் தலை மகளே. காதல் இல்லாம இருந்துடலாங்க, மொழி கூட இல்லாம இருந்துடலாங்க, சோறு இல்லாம இருக்க முடியுமா? இருக்காதீங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த சோறை சமைக்கிறது யாரு? யாரு? வேற யாரு? உஸ்மானியாதான். நம்ம வீட்டுல யாருப்பா போச்சுலங்க எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரன் மட்டும் செய்யறாங்கப்பா. என்னங்க நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டாரா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கம்மா அது அப்படி இல்லைங்க. அப்படிப்பட்ட சோறை செய்ய என்ன வேணும்? என்ன வேணும் பாரிசி, பாருப்பு, ஒரே உருளை அது இல்லைங்க. அதுக்கு மூலதனம் யாரு? யாரு விவசாயி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி அருமையா பாடினீங்க. அந்த விவசாயிக்கு விவசாயம் செய்ய என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? தண்ணி. தண்ணியா? தண்ணியா? அட, அந்த தண்ணி இல்லைங்க, இது காவிரி தண்ணி. காவிரி தண்ணியா? காவிரியில தண்ணியா? ஆமா, காவிரியில தண்ணி இருக்குது இருக்கட்டும். காவிரினா என்ன விளக்கம் தெரியுமா? சொல்லுங்க. இது மதுரை காவிரிக்கா? அட, காவேரி இல்லப்பா, காவிரி. காவிரியா? கானா பசுமை, பசுமை. எரினா பரவுதல், வர பக்கம்லாம் பசுமையா பறந்துட்டே வருதா, அதனாலதான் அதுக்கு பேரு காவிரி. அந்த காவிரியை பார்த்து ஒரு ஏழை விவசாயி விவசாயி ஏதோ சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? பாட்டாவே பாடிடுவோமா?
காவிரி கண்ணம்மா என்னை கண்டிருந்து பாரம்மா காவேரி கண்ணம்மா என்னை கண்டிருந்து பாரம்மா உன் குமிழி கண்டுவே தண்ணீர் எம் கண் வழி பாயுதம்மா உன்வழி கண்டுவே தண்ணீர் என் கவலை பாயுதம்மா உன் வழி தடுத்தவன் யாரும் நலப்பெற்றதுண்டோம்மா நலப்பெற்றதுண்டோம்மா அட காவிரி கண்ணம்மா என்னை கண்டிருந்து பாரம்மா காவேரி கண்ணம்மா என்னை கண்டிருந்து பாரம்மா எம் பசி நீக்கியே பின் உன் பசி அடங்குவம்மா உன்பசி அடங்குமம்மா மழையென துப்பவே உன்னை கொடையாக தந்திட்டாயம்மா கொடையாக தந்திட்டாயம்மா எம் குடி காக்கவே உன்னை வரமாக பெற்றோமம்மா வரமாக பெற்றோமம்மா அட காவிரி கண்ணம்மா என்னை கண்டிருந்து பாரம்மா காவேரி கண்ணம்மா என்னை கண்டிருந்து பாரம்மா பசியரியா பச்சியே உலகினில் உண்டோமம்மா உலகிலே உண்டோமம்மா கட்டிய மடைவழி பாய்ந்து நல் பச்சையை பரப்புமம்மா அதே பரப்புமம்மா வாழ்படுத்தும் நச்சினை என்று முன்மீது பாய்ச்சிலேனம்மா உன்மீது பார்க்கிறேனம்மா அட காவிரி கண்ணம்மா என்னை கண்டிருந்து பாரம்மா காவேரி கண்ணம்மா என்னை கண்டிருந்து பாரம்மா ஓ இதனாலதான் அந்த காலத்திலே ஒரு பாட்டு பாடியிருக்காங்களா? எப்படி காவேரி கரை இருக்கு கரை மேலே பூ இருக்கு பூ போலே பெண் இருக்கு புரிந்து கொண்டால் தன்னோடு இருக்கு ஆமா பஞ்சவர்ம கிளி இருக்கு வந்த பழம் இருக்கு ஓஹோ நெஞ்சிலே நினைவிருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு ஐயோ என்னமோ போலிருக்கே கார்த்தி. அட, சரி சரி விடுங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து என்ன? தந்தனத்தம் என்று சொல்லியே மீசை பாட. ஆமா வெளிசை பாட தமிழ் மொழியே. தந்தனோ என்று சொல்லியே வெளிசை பாட ஆமா வெளிசை பாட வந்தருள்வாய் சாமி மொழியே வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம் ஆமா. அட வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம் முன்னர் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம் முந்தனர்கள் தந்து வாழ்த்த வேணும் காலை மகளே குழந்தைகளை பத்தி பாடியாச்சு ஆமா. அவரை பத்தியும் பாடியாச்சு ஆமா. விவசாயி பத்தியும் பாடியாச்சு பாடியாச்சு. நம்ம தாரிகளையும் பாடியாச்சு பாடியாச்சு. ஆனா இன்னைக்கு எதுக்கு கூடி இருக்குமோ அதை பத்தி பாடலையே பாடிடலாமே இங்க ஒரு பாட்டை எடுத்து விடுங்க தைவாருக்கும் நாளை விடியும் நல்ல வேலை உங்க பாட வெள்ளம் போய பாயலாம் அடர்த்தி வெள்ளம் தெரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு மத்தனையும் சுத்திக்கிற நாள் காட்டுக்குள்ளும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை கட்டு விட்டு புட்டு கவலை தட்டு சொல்லிக்கிட்டு ஆடலாம் அருமையா பாட்டீங்க பட்ட பொங்கலை எங்க ஊர்ல எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா நீங்களே சொல்லுங்க மார்கழி மாசம் தொடங்குனதும் பல நேரத்துல கோலம் போட்டு வளம் போட்டு அதுக்கு மத்தியில மாட்டு சாண பிள்ளையாரும் ரொம்ப புயம் விட்டு போய் விட்டு திருச்சி முடிவி கோயில்களுக்கு போய் கோயிலுக்கு போய் தை மாசத்தை வரவேற்போம் ஆமா வரவேற்போம் அதுக்கு முன்னாடி முன்னாடி மார்கழி கடைசி நாள் கடைசி நாள் கடை கடையா ஏறி இறங்கி ஏறி இறங்கி இந்த கடையில குறைச்ச விலையா இருக்கோ அந்த கடையில கரும்பையும் மஞ்சத்தூரையும் மண்பானையும் வாங்கி வந்து இதுல புத்தரிசி பொங்கலிட்டு உங்களுக்கு கதிரவனை வழிபடுவோம் ஆமா வழிபடுவோம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எந்திரிச்சு என்ன பண்ணுவோம் தெரியுமா என்ன பண்ணுவோம்? நாம குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஆடு மாட்டை எல்லாம் குளக்கொட்டையில குளிப்பாட்டி ஒரு பாட்டி கொம்பு சீவி அதுல கொஞ்சம் நிறத்தாப்பி பாட்டி நெட்டி மாலை போட்டு ஆள போட்டு அதுக்கெல்லாம் ஒரு பொங்கலை போடுவோம் ஓட்டம் அதுக்கப்புறம் கடைசியா அதுக்கெல்லாம் சுத்தி சுத்தி போட்டுட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவோம் ஆஹா வீட்டுக்கு வந்து எல்லா பெரியவங்க காலையும் விழுந்தா விழுந்தா? என்னைக்கும் திக்கி திக்கும் பெரியவங்க எல்லாம் அன்னைக்கு நல்லா வாழ்த்துவாங்க பாருங்க கிளிப்பாங்க ஓ உங்க வீட்டுல ஆமா எங்க வீட்டுல அப்படியே கழுவி கழுவி ஊத்துவாங்க பாருங்க. நம்ம காலே குளிந்துரும். ஆமா நீங்களும் அப்படித்தான் எங்க ஊர்ல பொங்கல் கொண்டாடுவோம் அப்படிதான் கொண்டாடுவீங்களா? ஆமா இதுக்கு இப்படிதான் பாடினாங்க தெரியுமா இப்படி? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அடுத்தமே தங்கம் தங்க சப்பானில் விளையும் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தாயை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம்
அதெல்லாம் விடுங்க. நம்ம ஒரு பாட்டு பாட வேணாமா இதுக்கு? பாடிடுவோம். இந்த மோகன் பாடுங்க. மழையும் போய் குளிரும் போய் நல் கதிரவன் எதிரில் வந்து மழையும் போய் குளிரும் போய் நல் கதிரவன் எதிரில் வந்து உலகம் என்று விவசாயி வீடு சென்று ஏற்படுத்தி உழவு என்று விவசாயி வீடு சென்று நல்ல முரளிட்டு உலகையிட்டு குத்தவிட்டு குத்தவிட்டு குத்தரிசி எடுத்து வச்சு அதை கொஞ்சம் உலகிலிட்டு உலையிலிட்டு வெள்ளமிட்டு ஏலமிட்டு மனமனக்கும் நெய்யமிட்டு நெய்யமிட்டு கமகமக்க இலையிலிட்டு கதிரவன் முன் படையிலிட்டு படையிலிட்டு கலகலந்து மகிழ்ச்சியோட பொங்கலை தான் வச்சிடுவோம் கலகலந்து மகிழ்ச்சியோட பொங்கலை தான் வச்சிடுவோம். கலகலந்து மகிழ்ச்சியோட பொங்கலை தான் வச்சிடுவோம் கலகலன்னு மகிழ்ச்சியோட பொங்கலை தான் வச்சிடுவோம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தன்னடக்கம் என்று சொல்லியே வெள்ளிசை பாட ஆமாம் இல்லிசை பாட தருவ தமிழ் மொழியே தந்தனம் என்று சொல்லியே வில்லிசை பாட. ஆமாம் வில்லிசை பாட தந்தருள்வாய் தானி மொழியே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம். ஆமா அட வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம். உணர்வு தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம். உந்தன் அருள் போற்ற வேணும் கலை மகளே. தாடு தந்தத்தோடு ஏழு தந்தங்களும் தாளத்தோடு ஆனந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு ஆனந்தத்தோடு ஏழு தந்தங்களும் தாளத்தோடு ஆனந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு ஆனவம்மை ஊருமிட்ட கை உம்மையோடு ஆணையம்மை உருமிட்ட கை ஊமியோடு ஆனவம்மை ஊருமிட்ட கை உம்மையோடு ஆணையம்மை உருமிட்ட கை ஊமியோடு அத்தனையும் தாளத்தோடு அத்தனையும் தாளத்தோடு வாழியவே வாழியவே வில்லுப்பாட்டு வாழியவே இந்த வில்லுப்பாட்டு பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்கும் வலியவே வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. சரி சாப்பிட போலாங்களா? இல்லைங்களா? நீங்க வாங்கி சட்டையை கட்டுவோம் வாங்க. என்ன சாப்பிட போறீங்க? என்ன சாப்பிட போறீங்க? சாயந்தரம் 5 மணிக்கு வரும் 7 மணிக்கு மேல கூப்பிடுங்க 8 மணிக்கு வரும் இந்த வீட்டுக்கு தான் சார் வரணுமே. நிச்சயமா 5 மணி to early. சரி நீங்களாம் அமைதியா கேட்டீங்க. டிவிக்கு வந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது.